அனைவருக்கும் வணக்கம். இது யூகே தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே கொடுத்துட்டு வரோம். ஸோ நம்ம ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்த டிஎன்இஏவோட ரேங்க் லிஸ்ட்டுங்கிறது ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை நீங்கள் டிஎன்இஏ online.orgங்கிற வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம். அது கூட நேற்று இன்னொரு விஷயமும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் சொல்லக்கூடிய டிஎன்இஏ 2024 ஷெட்யூலு, அதாவது கவுன்சிலிங் ஷெட்யூலுங்கிறது ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ரேங்க் லிஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 10ஆம் தேதி அவங்க சொன்ன மாதிரி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த ரேங்க் லிஸ்ட்டில் ஏதாவது சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் அனானிஸ்ட்டில் பேசி சரி பண்ணுறதுக்கான தேதியாக 11லேருந்து 18ஆம் தேதி வரை கொடுத்துருக்காங்க. ஜூலை 11 டு ஜூலை 18 வரை கொடுத்துருக்காங்க. அதுபோக கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 7.5% வரக்கூடிய ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கவுன்சிலிங்கிறது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 22லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேண்டிடேட்ஸுங்கிறது கவர்மெண்ட் ஸ்கூல் இல்லாமல் நார்மலாக ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் மற்றும் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கலந்து இருக்கக்கூடிய ஜென்ரல் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ், அதாவது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ், இவங்களுக்கெல்லாம் 25லேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதுக்கப்புறமேல் தான் நம்மளுக்கு ஜென்ரல் கவுன்சிலிங்கிறது நடக்குது. ஸோ இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜூலை 29ஆம் தேதியிலேருந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 3ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கிறது நம்மளுக்கு செப்டம்பர் தேதியிலிருந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. அப்புறம் SCA டு SC கவுன்சிலிங்கிறது செப்டம்பர் 10 to 11 நடக்குது. ஸோ கவுன்சிலிங், இந்த வருஷத்துக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ்ங்கிறது நம்மளுக்கு செப்டம்பர் 11ஆம் தேதி தான் முடியுதுங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் பற்றி பார்ப்போம். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது சாய்ஸ் ஃபில்லிங்கிறது நீங்கள் 22ஆம் தேதி, இது எல்லாமே ஆஃப்லைன், அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் மட்டும் நீங்கள் நேரடியாக போய் பார்ட்டிசிபேட் பண்ணணும், சரிங்களா? ஏன்னா இதில் ஆன்லைன்ங்கிறது அவங்க கொடுக்கவே கிடையாது, ஆஃப்லைன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சாய்ஸ் ஃபில்லிங்கிறது 22ஆம் தேதி ஒரே ஒரு நாள் தான் கொடுக்குறாங்க. அன்றைக்கே உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைக்கும். டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடச்சி நீங்கள் வாங்கி உங்களுக்கு அதிலேயே ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 23ஆம் தேதி சீட்டை கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அதை சேஞ்சஸ் பண்ணாலுமே 23ஆம் தேதி ஈவினிங் கிடச்சிரும். அதேமாதிரி ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கிறது 2 நாள் கொடுக்குறாங்க. 25ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை கொடுக்குறாங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 27ஆம் தேதி கிடைக்கும். அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண விரும்புனா 27ஆம் தேதி சேஞ்சஸ் பண்ணிவிட்டு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுங்கிறது 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது தான் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெட்யூல். ஸோ ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் ஷெட்யூல்னு சொல்லுவாங்க. இதில் தான் கிட்டத்தட்ட 1,97,000 மாணவர்கள் கலந்துக்க போகிறாங்க. இதே ஷெட்யூல் தான் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிட்டத்தட்ட சேம் டேட், சேம் டைமிங், சேம் எல்லாமே சேம் தான். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஜென்ரல் அகாடமிக் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்கிட்டு இருப்பாங்க. இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கலந்துக்குருவாங்க. இல்லை இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2 லிஸ்ட்லையுமே வருவீங்க. அது 7.5 ரிசர்வேஷன்லேயும் வருவாங்க, அது போக ஜென்ரல் அகாடமிக்லேயும் வருவாங்க. ஸோ நீங்கள் ரெண்டுலேயுமே சாய்ஸ் ஃபில் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு 2 சீட் அலாகேட் ஆகும். அதில் எந்த சீட் கிடைக்குதோ அதை எடுத்து படிச்சுக்கலாம். ஸோ அப்போ நான் இதில் காமனாக ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் ஷெட்யூல் தான் சொல்ல போகிறேன். ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் 7.5% ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வரும். ஸோ இந்த வருஷமும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரவுண்டு சொல்லியிருக்காங்க. கடந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் தான் பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டு இருந்துச்சு. கடந்த வருஷம் 3 ரவுண்டு ஆக்குனாங்க. ஸோ இந்த 3 ரவுண்டில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 200லேருந்து 177.5 வரைக்கும் வச்சுருந்தாங்க கட் ஆஃப்ங்கிறது. பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 200லேருந்து 179க்கே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ கட் ஆஃப் மதிப்பெண்கிற வகையில் பார்த்திங்கன்னா 179 க்ளோஸ் ஆயிடுது. ஸோ இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் கலந்துக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங்கில் 26,654 மாணவர்கள் கலந்துக்க போகிறாங்க. இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஆனது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு நம்மளுக்கு ஜூலை 29ஆம் தேதி ஆரம்பித்து ஜூலை 31ஆம் தேதியே முடியுதுங்க. ஸோ நம்மளுக்கு மொத்தம் 29, 30, 31 மொத்தம் 3 நாளைக்கு நடக்கும். ஸோ இந்த 3 நாளைக்கான சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ்ங்கிறது இதுதான். ஸோ இந்த இதில் தான் நீங்கள் சாய்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணணுங்க. ஸோ இனிஷியல் வேகன்சி லிஸ்ட்டுங்கிறது என்றைக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 29ஆம் தேதி காலையில் நம்மளுக்கு அரௌண்ட் 10
10 மணி ஆயிடும், 10-11 மணிக்கு தான் கிடைக்கும். அதுக்கப்புறமேல் தான் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டே ரெடி பண்ணவே ஆரம்பிக்கணும். ஸோ நீங்கள் சாய்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து வச்சுருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எத்தனை சாய்ஸ் கொடுத்தாலும் ஒரே ஒரு சாய்ஸ் தான் அலோகேட் ஆகும். அந்த அலாட்கேட் ஆகிறத தான் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க, ரிலீஸ் ஆஃப் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அது என்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா முதல் ரவுண்ட் மாணவர்களுக்கு நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட் 1 ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் கிடைக்கிற சீட்டை வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லைன்னா அப்கிரேட் பண்ணலாம். ஸோ அதை பற்றிலாம் பின்னாடி அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே வருது. அதை நீங்கள் என்னைக்குள்ளே பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1/8/2024 காலையில் 10 மணிலேருந்து 2/8/2024 மதியம் ஈவினிங் 5 மணிக்குள்ளே வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். எனக்கு வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டில் கிடைச்ச சீட்டே ஓகே அப்படிங்கிற மாணவர்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் கிடச்சிரும். சரிங்களா, 3ஆம் காலையில் 10 மணிக்கு கிடச்சிரும். இல்லை நான் வந்து அப்வேர்டு கொடுக்குறேன்னா திருப்பி இன்னொரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வேறு ஒரு சாய்ஸஸ் மாறி இன்னொரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுங்கிறது என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 3ஆம் கிடைக்கும். அதுக்கப்புறமேல்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாயின் அண்ட் அக்செப்ட் கொடுத்த மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் ஃபீஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த குறிப்பிட்ட கல்லூரியில் போய் நீங்கள் வந்து ஆகஸ்ட் 3ஆம் ஆகஸ்ட் 7ஆம் போய் சேரணும் கம்பல்சரி. அவங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கேட்டாங்க ப்ளஸ் வந்து என்ன ஃபீஸ் கேட்குறாங்களோ அதை நீங்கள் முழுசாக கட்டியே ஆகணும். அப்படி நீங்கள் ஃபீஸ் கட்டலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சீட்டு கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு ஆகஸ்ட் 7ஆம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அந்த காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணி உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் சப்மிட் பண்ணிவிட்டு தென் வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி ஃபீஸுங்கிறது பே பண்ணணும். அதுக்கடுத்து அந்த அக்செப்ட் அண்ட் அப்ரூவ்டு கொடுத்த மாணவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் மற்றும் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டு போய் நீங்கள் டிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டரில் போயிட்டு நீங்கள் வந்து கொடுத்துடணும். ப்ளஸ் வந்து ஃபீஸுங்கிறது ஒரு 25,000 ருபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, இதை வந்து நீங்கள் வந்து டிஎஃப்சியில் பே பண்ணிடணும். டிஎஃப்சியிலேருந்து உங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் எந்த கல்லூரி கிடைக்குதோ அங்கே வந்து நீங்கள் வந்து என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரிக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்செப்ட் அண்ட் அப்ரூவ்டு கொடுத்த மாணவர்களுக்கு அலாட்மெண்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுங்கிறது என்னைக்கு ரிலீஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் ரிலீஸ் ஆகும். ஸோ 10ஆம் ரிலீஸ் ஆச்சுன்னா நீங்கள் உடனடியாக போய் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். அதுபோக உங்களோட சர்டிஃபிகேட்ஸுங்கிறது இந்த டிஎஃப்சி சென்டர்லேருந்து எல்லாமே அந்த கல்லூரிகளுக்கு போய் சேர்ந்துடும். சரிங்களா, அடுத்து ரவுண்ட் 2. ஸோ ரவுண்ட் 2 பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 178.95 142 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிற மாணவர்களுக்கு இந்த வருஷம் செகண்ட் ரவுண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ரவுண்டில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவல்களை பார்ப்போம் நம்ம. ஸோ இந்த 2வது ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 26,655 ரேங்க்ல இருந்து நம்மளுக்கு வந்து தென் 1,04,602 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ எத்தனை மாணவர்கள் செகண்ட் ரவுண்டில் கலந்துக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 77,947 மாணவர்கள் வந்து செகண்ட் ரவுண்டில் கலந்துக்க போகிறாங்க. சரிங்களா, ஸோ இவங்களுக்கான சாய்ஸ் ஃபில்லிங்கிறது 10ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 10லேருந்து 12ஆம் தேதிக்குள்ளே நடக்குது. இவங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுங்கிறது 13ஆம் தேதி ஆகஸ்ட் 13ஆம் தேதி ரிலீஸ் ஆகும். ஸோ டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு கொடுத்துருக்க தேதிகள் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 13 மற்றும் ஆகஸ்ட் 14. ஸோ இதில் வந்து நீங்கள் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு வந்து 15ஆம் தேதி ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுங்கிறது கிடச்சிரும். இல்லை நான் அக்செப்ட் அண்ட் அப்ரூவ்டு கொடுத்துருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுங்கிறது ஆகஸ்ட் 15ஆம் தேதி கிடைக்கும். ஸோ நீங்கள் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் கிடச்சவங்க நீங்கள் வந்து கல்லூரியில் 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே போய் கம்பல்சரி ஃபீஸ் அண்ட் சர்டிஃபிகேட் பே பண்ணி ஜாயின் பண்ணணும். அக்செப்ட் அண்ட் அப்ரூவ்டு கொடுத்த மாணவர்கள் நீங்கள் 15ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதிக்குள்ளே டிஎஃப்சியில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணி 25,000 ரூபாய் ஃபீஸ் பே பண்ணி மற்றும் சர்டிஃபிகேட்ஸ்லாம் சப்மிட் பண்ணணும். அக்செப்ட் அண்ட் அப்ரூவ்டு கொடுத்த மாணவர்களுக்கு செகண்ட் ரவுண்ட் மாணவர்களுக்கு 23ஆம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து ஃபைனலாக ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுக்கு ரிலீஸ் ஆயிடும். அடுத்து ரவுண்ட் 3 மாணவர்கள் 141.95 77.50 வரைக்கும் நம்மளுக்கு வந்து சீட்டுங்கிறது தேர்ட் ரவுண்டுங்கிறது நடக்க போகுது. இதில் எத்தனை மாணவர்கள் கலந்துக்க போகிறாங்க அப்படிங்கிற தகவலையும் பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1,04,603 1,97,601 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து கலந்துக்க போகிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 92,998 கிட்டத்தட்ட 93,000 மாணவர்கள் வந்து கலந்துக்க போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா
நம்மளுக்கு 23ஆம் தேதியிலேருந்து 25 வரைக்கும் நடக்குது. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 26ஆம் தேதி கிடைக்கும். அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுறது 26லேருந்து 27 வரைக்கும் நடக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுங்கிறது 28ஆம் தேதி கிடைக்கும். அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்தவங்களுக்கு, அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்தவங்களுக்கு இன்னொரு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 28ஆம் தேதி கிடைக்கும். அந்த 28லேருந்து நீங்கள் வந்து 1ஆம் தேதி, அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் கல்லூரியில் சேரணும். மற்றவங்க அக்செப்ட் அண்ட் அப்வேர்டு கொடுத்தவங்க நீங்கள் வந்து டிஎஃப்சி சென்டரில் போய் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஃபீஸ் பே பண்ணணும். ஃபைனலாக 4ஆம் தேதி நமக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுங்கிறது ரிலீஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அகாடமிக் கவுன்சிலிங் ஷெட்யூல். இதே தான் வந்து பார்த்திங்கன்னா 7.5% ரிசர்வேஷனுக்கும் இதே கவுன்சிலிங் ஷெட்யூல், இதே தேதிகள் தான். பட் கலந்துக்கக்கூடிய மாணவர்களோட எண்ணிக்கை மட்டும் கம்மியாகுதுங்க. ஸோ ரவுண்டு 1ல் வந்து பார்த்திங்கன்னா 7.5% ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங்கில் முதல் ரவுண்டில் வெறும் 1343 மாணவர்கள் தான் கலந்துக்க போகிறாங்க. செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரேங்க்லேருந்து கூப்பிட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா 1344 10,837 ரேங்க் வரைக்கும் அவங்க வந்து கூப்பிட்ருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் கலந்துக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9,493 மாணவர்கள் கலந்துக்க போகிறாங்க. அதேமாதிரி தேர்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 10,838லேருந்து 31,788 ரேங்க் வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து சீட்டுங்கிறது கவுன்சிலிங்கிறது நடக்க போகுது. இதில் 20,950 மாணவர்கள்ங்கிறது கலந்துக்க போகிறாங்க. ஸோ மற்றபடி இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். அதுமாதிரி ஒகேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஜென்ரலில் வந்து ஒகேஷ்னல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான கவுன்சிலிங் தேதிங்கிறது ஒரே ஒரு ரவுண்டு தான். 199லேருந்து 185 ரேங்க் வரைக்கும், 85 கட் ஆஃப் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு கவுன்சிலிங் ஷெட்யூல் தான். சரிங்களா, ஒரே ஒரு ரவுண்டு தான். இதில் வந்து கிட்டத்தட்ட 2,267 மாணவர்கள் கலந்துக்க போகிறாங்க. அதுமாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கிட்டத்தட்ட அதே தேதிகளில் தான் நடக்குது. இதில் வந்து ஒரு 435 மாணவர்கள் கலந்துக்க போகிறாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் டிஎன்ஏ கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுத்துருக்கக்கூடிய தகவல்கள். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் மற்றும் கல்லூரிகள் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.